அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுதாகரோட முகத்துல அடிச்ச மாதிரி நம்ம பாக்கிய என்ன பண்ணனா, சம்பந்தி உங்களுக்கு நான் பெட்டிக்கடை வச்சு நடத்துறது டிஸ்டர்பன்ஸா இருந்தா உங்களை கேள்வி கேட்கறேங்கிட்ட நான் சொல்ற மாதிரி பதில் சொல்லுங்க. ஏன்னா என் சம்பந்தி பெரிய தொழிலதிபரா தான் இருந்தாங்க. இப்ப அவங்க இந்த மாதிரி சின்னதா பொட்டிக்கடை வச்சு நடத்துறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் யாருமே உங்களை வாயை திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன் ஜெனி முன்னாடியே நம்ம பாக்கிய சொல்றாங்க. சுதாகருக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் அவமானமாகவும் போயிடுது. அதனால் என்ன பண்ண, சம்மந்தி அம்மா நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை விட அமௌண்ட் ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்குறேன். நான் என்னமோ உங்களை ஏமாற்றி பிடிங்கிட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சுதாகர் அங்கவே பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கியம் என்ன பண்ணாங்கன்னா, ஆமாம் சம்மந்தி நீங்கள் அப்படி தான் பண்ணீங்க. இனியாவுக்கு கிஃப்டாக கொடுக்கணுன்னா அதை நான் என் மனசார நான் கொடுக்கணும். எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்ச்சி வலையை பின்னி அதுக்குள்ளே எங்களை விலை விட்டுட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்த மேலே ஏறி வர நான் தான் உதவி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா எடுத்து சொல்கிறாங்க. இதனால சுதாகர் என்ன பண்ணனா, போதும் சம்மந்தி தயவு செஞ்சு அமைதியாக கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவை வெளியில் போக சொல்லாத குறையாக சொல்லிடுறாங்க. நம்ம பாக்கியாவும் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன், என் பொண்ணை பார்க்கறதுக்காக வந்துட்டேன், என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற மன நிம்மதியோடு நம்ம பாக்கியா கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செலியன் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா நீ ஏம்மா இவங்க கிட்ட இப்படி போய் பேசிகிட்டு இருக்க, நீ ரெஸ்டாரண்ட் திருப்ப விழாவுக்கு தான் கூப்பிடல, சரி உன்னை யார் இந்த விஷயத்தை பற்றி அவங்க வீட்டில் பேச சொன்னது, அப்படியே பேசினல அமைதியாக இருக்கலாம்ல, ஏம்மா நீ அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, இதனால இனியோட வாழ்க்கைக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நீ யோசிக்கவே மாட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. உடனே பாக்கி டேய் செலியா உனக்குலாம் இது எதுவுமே தெரியாது, நான் சொல்ல வர்றது நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறீங்க, அந்த ஆள் பேசுறது சரியா, சின்னதாக பெருசோ நான் யாரையும் திருடி பொழைக்காமல் நான் சுயமாக தானே சம்பாதிச்சு உழைக்கணும்னு முன்னேறி நான் ஆசைப்பட்றேன், இதை அவர் தப்பு சொல்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜெனி ஒரு பக்கம், சரியா நீ தேவையில்லாமல் பேசாத, ஆண்டி ஏதோ ஒன்று ரன் பண்ணுறாங்க, அவங்க சந்தோஷத்துக்காக ரன் பண்ணுறாங்க, இவர் ஏன் அப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம செலின்னு போய் வீட்டில் சொல்ல தான் போகிறாங்க. இதை வச்சு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண தான் போகிறாங்க. நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.